எசேயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 66வது அதிகாரம் அதனுடைய 9வது வார்த்தையில் நாம் இப்படி பார்க்கிறோம். பிற பண்ணுகிறவராகிய நான் பிற செய்யாமல் இருப்பேனோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரசவிக்க பண்ணுகிறவராகிய நான் பிரசவத்தை தடுப்பேனோ என்று உன் தேவன் சொல்லுகிறார் என்று காணப்படுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகள், இந்த வேத பகுதியின் 8வது வார்த்தையை நாம் வாசிக்கும் பொழுது அங்கே கர்த்தர் சொல்லுகிற ஒரு தேசம் பிறக்கிறதை பற்றி, ஒரு ஜாதி பிறக்கிறதை பற்றி ஒரு நாள் அது நடக்குமா அப்படின்னு கேட்கிறார். ஆனால் இந்த 8வது பிரசவத்தை குறித்து விட பிறப்பு என்று சொல்லும் பொழுது பல ஆசீர்வாதங்கள் மறைந்திருக்கிற இடத்திலிருந்து நமக்கு கிடைக்கிறது. அது ஒரு பிறப்பிற்கு சமமாக இருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு பிள்ளை இல்லை என்றுள்ள வேதனை அநேக தம்பதியர்களை வாட்டுகிறதுண்டு. அவர்களுடைய குடும்பத்திற்கு சமாதானம் அல்லன்னா அவருடைய வாழ்க்கையிலே சமாதான கேடை கொண்டு வருகிறதே இந்த குழந்தை இல்லை என்றுள்ள பிரச்சனை தான். அவர்களுக்கு இருக்கிற பிரச்சனையை விட அவர்கள் சமூகத்திலே நேரிட வேண்டிய அவமானங்கள், வார்த்தைகள் எல்லாம் தான் அவர்களை ரொம்ப வேதனைப்படுத்தப்படுகிறது. நாம் அன்னாளை பார்க்கும் பொழுது அண்ணன் ஒரு குழந்தை கேட்டார். எதற்காக கேட்டார்? எனக்கென்று கடைசி காலத்தில் தண்ணி தரணும்னு சொல்லி ஒரு குழந்தையை கேட்கவில்லை. அவருடைய நிந்தையை மாற்றும்படியாக ஒரு குழந்தையை கேட்டார். ஆனால் அந்த குழந்தையை தனக்கென்று அவள் தன்னுடைய ஆசீர்வாதத்திற்காக தனக்கென்று வைத்திருக்க வேண்டும் என்று அவளுக்கு இல்லை. அப்படி ஒரு குழந்தை கிடைத்தால் நான் உம்முடைய ஆலயத்தில் உமைக்கே தருகிறேன் அப்படி என்று சொல்லி அவள் ஜெபிக்கிறார். நேர்மையான தேவனுடைய பிள்ளைகளை, ஒரு ஆண்டவர் சொல்லுகிறார், பிற பண்ணுகிறவராகிய நான் பிற செய்யாமல் இருப்பேனோ என்று. அப்போ குழந்தைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம் என்று வேதம் சொல்லுகிறது. குழந்தைகளை கொடுக்கிறவர் கர்த்தர். அதே போல் பிரசவிக்க பண்ணுகிறவராகிய நான் பிரசவத்தை தடுப்பேனோ என்று கேட்கிறார். ஆனால் அது ஒரு தடைகளும் கர்த்தரால் வருகிறது இல்லை. பல நேரங்களிலே பிசாசானவன் அல்லன்னா நம் வாழ்க்கையில் வருகிற சில குறைபாடுகள் எல்லாம் தான் அந்த ஒரு தடசத்திற்கு காரணமாக இருக்கிறது. அந்த ஒரு தடை எங்கே இருக்கிறது என்று பார்த்து நாம் ஜெபம் பண்ணி முன்னேற வேண்டும். நம்ம ஆபிரகாமை பார்க்கும் பொழுது அவர் விசுவாசிகளுக்கு தகப்பனாகவே இருந்தார். கர்த்தரோடு பேசிக்கொண்டிருந்தார், அடுத்திருந்தார். ஆனாலும் ஒரு பிள்ளைக்காக அவரும் அவருடைய மனைவி அவருக்கு 100 வயது வரையும் காத்திருக்க வேண்டி வந்தது. ஆனால் அந்த ஆசீர்வாதம் 100 வயது வரை காத்திருக்க வேண்டிய அந்த காலதாமதம் ஏற்பட்ட போது சாரா தனக்கு ஏற்பட்ட நிந்தையை சரி பண்ண தன்னுடைய வேலைக்காரியின் மூலமாகவாவது எனக்கு ஒரு குழந்தை பிறந்து அது என் நிந்தை அகற்றுமானால் அப்படி பார்க்கிறேன் என்று சொல்லி தன்னுடைய சுய சிந்தையினாலே தன்னுடைய வேலைக்காரியை தன்னுடைய புருஷனுக்கு கொடுக்கிறார். இன்றும் நாம் அப்படித்தான். நமக்கு ஒரு ஆசீர்வாதங்கள் வர தடைபடும் போது அல்லன்னா தாமதம் ஏற்படும் பொழுது நாம் வேறு ஒரு நமக்கு பிடித்தமான ஒரு வழியிலே அதற்கு நாம் ஒரு முடிவை காண முற்படுகிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அது ஒன்றும் நம்முடைய பிரச்சனைக்கு காரணமல்ல. ஆனால் ஆபிரகாம் 100 வயது வரை காத்திருந்த பொழுதும் அவருக்கு கர்த்தர் குழந்தை கொடுத்தார். நாம் சாராளை பார்க்கும்போது, எலிசபெத்தை பார்க்கும்போது, அன்னாளை பார்க்கும் பொழுது மிகுந்த கண்ணீரில் தான் அவர்கள் போனார்கள். ஆனால் அந்த வருஷங்கள் அவர்கள் காத்திருக்க வேண்டி வந்தது. அருமையான தேவனுடைய பிள்ளைகள், இன்றும் என்னுடைய செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் ஒரு குழந்தைக்காக காத்திருக்கிறவர்களாக இருக்கலாம். ஆனால் உங்களுக்கென்று ஒரு வேலை உண்டு என்று நீங்கள் மறந்து போக வேண்டாம். ஒரு இசகாக்கு இந்த பூமியில் வர ஒரு டைம் கர்த்தர் கொடுத்திருந்தார். ஒரு யாவான் இந்த பூமியில் வர கர்த்தர் ஒரு டைமை கொடுத்திருந்தார். ஒரு சாமுவேல் இந்த உலகத்தில் வருவதற்கு கர்த்தர் ஒரு டைமை கொடுத்திருந்தார். அந்த டைம் வரையிலும் பொறுமையாய் வேதனைகளை சகிக்க அந்த தம்பதியருக்கு கர்த்தர் கிருபை கொடுத்தார். அதே போல் உங்களுக்கு அந்த பிள்ளை இல்லை என்றுள்ள வேதனையான அந்த ஒரு தருணத்தை மேற்கொள்ள வேண்டிய கிருபையை கர்த்தர் கொடுப்பார். நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். உங்களுடைய குறைவுகளை கர்த்தர் இந்த வருடம் தானே நிறைவாக்கி கர்த்தர் உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதத்தை கொடுப்பாராக என்று நான் ஜெபிக்கிறேன். ஆமேன்.